Hi, good evening. I'm Shafia. I'm having my own academy, Shine Tuition Academy. Today I'm going to brief about the types of engineering colleges in Tamil Nadu via TNEA. இதில் வந்து என்னென்ன courses offered via TNEA, categories of the courses based on subject dominance, physics, chemistry, maths, எந்த subject dominance எந்த courses, seat matrices for the colleges இது பார்க்க போகிறோம். courses in university colleges வந்து 4, government colleges are 11, government aided colleges are 3, constituent வந்து 16, NIRF ranked self-financing colleges வந்து 17. ஸோ மொத்தமாக 51 colleges-ஓட சீட் மேட்ரிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் TNEA 2024 ஆன்லைன் அட்மிஷன் அண்ட் கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸ். TNEA 2024 ஆன்லைன் அட்மிஷன் அண்ட் கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸை பற்றியும் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். இன்க்ளூடிங் வேரியஸ் கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன்ஸ், எக்ஸாம்பிள் அக்செப்ட் அண்ட் ஜாயின்ங்கிற இது எப்படி நம்ம ஆன்லைனில் போய்ட்டு ஜாயின் பண்ணுறது, ப்ரொசீஜர்ஸை பற்றி, அண்ட் கவுன்சிலிங் ஸ்கெடியூல்ஸ் அண்ட் கவர்மெண்ட்க்கு 7.5% கோட்டா எப்படி அவங்க அப்ளை பண்ணுறாங்க, வொகேஷ்னல் கோர்சஸ் அண்ட் ஜென்ரல். ஹூ இஸ் எலிஜிபிள், யாருக்கு வந்து எந்த கட் ஆஃப் மார்க்கு யாருக்கு எலிஜிபிள், ரவுண்ட் 1, 2, 3 அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஃபார் TNEA அட்மிஷன் ப்ராசஸஸ், ஸ்கூல் எந்த ஸ்கூல், போர்டு, யூனிவர்சிட்டி, நேட்டிவிட்டி இதை பேஸ் பண்ணி, அண்ட் டாக்குமெண்ட்ஸ் நீடட் ஃபார் TNEA கவுன்சிலிங் டியூரிங் த ப்ராசஸ். இங்கே கிட்டத்தட்ட 170 டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கோம். எல்லா இண்டஸ்ட்ரியிலேருந்தும் மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருக்கட்டும், ஏஐயாக இருக்கட்டும், ரோபோட்டிக்ஸாக இருக்கட்டும், டெக்ஸ்டைல் டெக்னாலஜியாக இருக்கட்டும், எல்லா பேசிஸில் வந்து சீரியல் நம்பர் அண்ட் சப்ஜெக்ட் கோட் போட்டுட்டு, பிரான்ச் கோட் போட்டுட்டு எத்தனை கோர்சஸ் அவைலபிள் இருக்கிற டீட்டெயில்ஸ் அவைலபிளாக இருக்குது. சப்ஜெக்ட் டாமினன்ட் கோர்சஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் டாமினன்ட், ஃபிசிக்ஸ் டாமினன்ட், பயாலஜி டாமினன்ட் அண்ட் கெமிஸ்ட்ரி டாமினன்ட் கோர்சஸ் are available in a very vast categories in all the colleges like AI, computer science, CSC இதெல்லாம் மேக்ஸ் டாமினன்ட் வரும். ஃபிசிக்ஸ் டாமினன்ட்டில் ஏரோஸ்பேஸ், ஏரோநாட்டிக்கல், ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங். பயாலஜி டாமினன்ட்டை பார்த்தா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், பயோடெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபார்மசிட்டிக்கல் இன்ஜினியரிங், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் ரொம்ப அதிகமாகவே உங்களுக்கு வாஸ்ட் கேட்டகரிஸ் இருக்குது. கெமிஸ்ட்ரி டாமினன்ட் பார்க்க போனோம்னா கெமிக்கல் இன்ஜினியர்ஸ், கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோகெமிக்கல், செராமிக் டெக்னாலஜி, ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக், textile chemistry, food technology, and varied you have segregations of courses that you can select under subject dominance. There are 2 matrices for colleges. வந்து university colleges ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி 4 colleges. கவர்மெண்ட் அதில் வந்து 11 வரும், கவர்மெண்ட் எய்டட் வந்து 3 வரும், கான்ஸ்டியூண்ட் வந்து 16, NIRF செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் வந்து செல்ஃப் ஃபினான்சிங் இது NIRFங்கிறது அதில் வந்து 17, மொத்தமாக 51 காலேஜஸ் ஏற்கனவே பார்த்த மாதிரி. ஸோ சீட் மேட்ரிக்ஸஸோட யூனிவர்சிட்டிஸ் டீட்டெயில்ஸ் பார்க்கணும்னா அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக இருக்குது. we can give a detailed database. யூனிவர்சிட்டியில் வந்து if you go on the அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு பிரான்ச் கோட் அண்ட் கோர்சஸ் கோட் அண்ட் என்ன இன்டேக் வந்து கட் ஆஃப் மார்க்ஸு அண்டு எத்தனை பேர் வந்து எஸ்டாப்ளிஷ் எப்போ ஆச்சு இந்த கோர்ஸுங்கிற எல்லா டீட்டெயிலும் வந்து உங்களுக்கு இந்த கேட்டலாகில் கிடைக்கும். இந்த கேட்டலாக் வந்து have already been designed by Pick My Career platform and easily available for our references. Government aided colleges பொறுத்த வரைக்கும் PhD College of Technology Autonomous கோயம்புத்தூர் Institute of Technology Autonomous, அப்புறமா தஞ்சாவூர் College of Engineering, இந்த மாதிரி வந்து ரொம்ப வேரிட் ஆப்ஷன்ஸ் ஆர் அவைலபிள் அண்ட் கோர்சஸ் ஆர் மெனி. பிரான்ச் கோடோட, கோர்சஸ் கோடோட, எவ்வளோ இன்டேக்கோட, இது உங்களுக்கு மார்க்ஸ், கட் ஆஃப் மார்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து எப்போ இந்த கோர்ஸ் வந்து இதாச்சு, இன்ட்ரடியூஸ் ஆச்சு, இந்த டீட்டெயில்ஸ் ப்ரோஷர்ஸ் வந்து இந்த எல்லா யூனிவர்சிட்டிஸ்லையும் டீட்டெயிலாக கொடுக்கப்பட்டது. இன்ஜினியரிங் காலேஜ் அஃபிலியேட்டட் பை அண்ணா யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக கோர்சஸ் அவைலபிள் இருக்குது. யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம், கக்குப்பம் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசி, ஐடி, எம்இ, எக்ஸ்எம், எஸ்சி, இஎஃப்சிஇ, சிஎஸ்சிசி, ஐடி, எக்ஸின்னு எக்கச்சக்க பிரான்ச் கோட், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எல்லாம் கோட் பேஸ்டு எல்லாம் இது நான் சொல்லியிருக்கேன். சிவில், எக்ஸி வந்து சிவில், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எல்லாத்துலேயும் வந்து சீட்ஸ் வந்து 60 அவைலபிள். அப்புறம் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு விடாமடியாக கிடைக்கும். யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டிவனம், மேல்பாக்கம் திண்டிவனம், விழுப்புரம் இதிலெல்லாம் வந்து அவைலபிள் இருக்குது. சார்ட் ஆஃப் ஹவு மெனி காலேஜஸ் ஆர் அவைலபிள், எந்தெந்த சீட்டுக்கு என்ன கோட்டாவில் கிடைக்கும்ங்கிற டீட்டெயில், என்ன ஸ்காலர்ஷிப்ஸ் இதை பேஸ் பண்ணி கிடைக்குங்கிற டீட்டெயில் வீடியோ அண்ட் டீட்டெயில் என்க்ளோஷர்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு
ட்ரை பண்ணுறேன். ஐ ஹேவ் 2015 ஓகே மெமராண்டம் ஆஃப் Ministry of Education launched it 2015 to rank higher education institutions in India. It evaluates institutions across 5 key parameters: teaching, learning and resources, research and professional practices, graduation outcomes, outreach and inclusivity, and perception. The Abalipuramல இருக்கிற SSN காலேஜ் வந்து ரொம்ப மெரிட் பேசிஸில் உங்களுக்கு வேரியட் கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. அதேமாதிரி ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இருள்பாளையம், Rajapuram district வந்து they have very good meritorious seats available for electronics, CS, 120 seats கிட்ட வந்து சிஎஸ்ல இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இவியில் இருக்குது, பயோடெக்னாலஜியில் 60 இருக்குது, ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸில் 420 கோர்சஸ் இருக்குது, சிஎஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸில் வந்து 120 சீட் இருக்குது. ஐ மீன் ஐம் டாக்கிங் அபவுட் த நம்பர் ஆஃப் சீட்ஸ். ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸில் 420 சீட்ஸ், கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷனில் 120 சீட்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 540 சீட்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு 120, அண்ட் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷனில் 300 சீட்ஸ் அண்ட் வேரியட் சீட்ஸ் ஆர் அவைலபிள். லைக் தமிழ்நாடு அட்மிஷன்ஸ் இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் ப்ரொசீஜர் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம லாகின் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன்ஸ் அப்லோட் பண்ணோன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து www.tneaonline.org நம்ம போய்ட்டு அப்ளை பண்ணணும். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில்லிங் அண்ட் சர்டிஃபிகேஷன் அப்லோடிங் பண்ணணும். அப்புறம் அலாட்மெண்ட் ஆஃப் ரேண்டம் நம்பர்ஸ், அவங்க ரேண்டம் நம்பர்ஸ் எடுத்து அலாட் பண்ணுவாங்க. ஆன்லைன் சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் போய் டிஎஃப்சி நடக்கும். பப்ளிகேஷன் ஆஃப் நேஷ்னல் ரேங்கிங், கிரீவன்ஸ், publication of national ranking list and grievances result, outline counseling, publication of rank list and grievances results அதெல்லாம் பப்ளிஷ் ஆகிடும். அப்புறமா ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்கும். இதெல்லாம் ப்ரொசீஜர்ஸும் வந்து அட்மிஷனோட ப்ரொசீஜர்ஸ் ஃபார் டிஎன்ஏ. அண்ட் லாஸ்ட்டு தான் இதில் வேரியஸ் கன்ஃபர்மேஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்வர்ட், டிக்ளைன் அப்புறமா ஆகலாம், அப்புறமா டிக்ளைன் அண்ட் மூவ் டு த நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆகலாம், டிக்ளைன் அண்ட் குவிட் ஆகலாம், இல்லை அப்வர்ட் அண்ட் நெக்ஸ்ட் மூவ்னு சொல்லிட்டு எல்லா ப்ரொசீஜரும் டிஎன்ஏ அட்மிஷன்ஸ் தான். கவுன்சிலிங் ப்ரொசீஜர் 1 ரவுண்டு ப்ரொசீஜரும் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்குது. நீங்கள் சாய்ஸ் பண்ணிவிட்டு கவுன்சிலிங் போயிட்டு ரவுண்ட்ஸில் எப்படி செலக்ட் பண்ணலாம், இல்லை குவிட் பண்ணலாங்கிற ஆப்ஷன்ஸ் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. 2,200. அதே கவர்மெண்ட் எய்டட் கோர்சஸ் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்ஸ் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தாலும் எல்லாமே அவங்களுக்கு கம்மியாக இருக்கும். 17,565, 26,000 and 13,200. இந்த மாதிரி வந்து கேட்டகரிஸில் கீ வேரியேஷன்ஸ்லாம் இருக்குது. செல்ஃப்ஸ்க்கு வந்து ஜிசிஇ சிபிஇக்கு வந்து 11,980, ஜிசிஇ சேலமில் வந்து 15,000, அழகப்பா செட்டியார் ஜிசிஇ காரைக்குடிக்கு வந்து 12,000 தான். ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து ஒரு தோராயமாக 12,200 + 3,000 per month ப்ளஸ் மெஸ் ஃபீஸ் எல்லாம் சேர்ந்து வந்துடும். எல்லாருக்கும் அது வரும். காலேஜஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பார்க்க பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ்க்கு வந்து ஆல் கோர்சஸ்க்கு 30,000, யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியர் பாரதி தாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சியில் 30,000, அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலி எல்லாருக்கும் 30,000 தான். அண்ட் என்ஐஆர்எஃப் பேஸ்டு காலேஜஸ்க்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க போனீங்கன்னா, ஸ்ரீகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ், ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ், எஸ்எஸ்என் காலேஜ், மெட்கோல் ஸ்கலன், விருதுநகர் காலேஜ், இதெல்லாம் எல்லா கோர்சஸ்க்கு டே கோர்சஸ் அண்ட் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற கோர்சஸ்க்கெல்லாம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து அழகாக வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸு எல்லாருக்கும் சேர்த்து. ஸ்ரீகிருஷ்ணாவில் பார்க்க போனீங்கன்னா வெறும் ஆல் கோர்ஸ் ஃபீஸே 1,75,000, ராஜலட்சுமியில் 1,80,000, எஸ்எஸ்என் காலேஜில் 2.25 lakhs அண்ட் மெட்கோவில் வந்து 1,37,000. அதுக்கேற்ற மாரி ஹாஸ்டலர்ஸ்க்கு டிஃபர் ஆகும். இப்போ நம்ம டிஎன்இயை பொறுத்த வரைக்கும் எல்லாம் டீட்டெயிலாக பார்த்தோம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் சப்போர்ட். கீப் வாட்சிங்.